என் செல்ல குழந்தையே, நீ எங்கிருந்தாலும் சரி, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. இது உன் தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளை. ஒருவேளை என்னை பார்த்த பிறகும் என் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்றாயானால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு நிலை உனக்கு ஏற்படலாம். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை, உன்னை தேடி வரக்கூடிய ஓர் அதிர்ஷ்ட விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னுடைய அன்பை பெறாமல் நீ செல்லும் பொழுது நிச்சயமாகவே உன்னோடு இருக்கும் இது போன்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். இனி நடக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதும் உனக்கு தெரியாமல் போய்விடும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ புரியாமல் இருக்கும் நேரம் அதை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த தாயின் அன்பை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பது முதற்கொண்டு உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் அல்லவா? அதனால் எதையுமே யோசித்து என் குழந்தை, இனிமேலும் நீ சட்டென்று உனக்குரிய நன்மைகளை விட்டுவிடக்கூடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நல் விஷயங்களை தர காத்து கொண்டிருக்கின்றது. எதையுமே விட்டுவிடாமல் முன்னேறி வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் உன்னை நீ நேசிக்க வேண்டும். சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றால் உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நீ உண்மையாக நேசிக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களிடத்திலிருந்து அந்த உண்மையை நீ எதிர்பார்க்க வேண்டும். உன் பக்கமே தவறுகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதுதான். வாழ்க்கையில் முதலாவது படி தோல்வி கிடைத்தே தீரும். இரண்டாவது படியில் அவமானம் உனக்கு எழுதியே வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது படியில் உன்னுடைய கடின உழைப்பு நீ கொடுத்தே தீர வேண்டும். நான்காவது படியில் உன்னுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும். அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சியை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும். கடைசி படியில் உன் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கும். இதுதான் உண்மையும் கூட. உனக்கான வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. பிறப்பால் வறுமையானவனாக ஒருவன் இருக்கலாம். உழைப்பால் ஒருவன் வசதியானவனாக மாறலாம். ஆனால் நல்ல செயலால் மட்டுமே ஒருவனால் மனிதனாக வாழ முடியும் என்பதனை மறந்து விடாதே. ஒருவன் செய்கின்ற நல்ல செயலினால் மட்டுமே ஒருவனால் நல்லவனாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுது அத்தனையிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாமும் சரியானபடி மாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது.
எல்லா விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலுமே அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும். எப்பொழுதும் அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் புண்ணிய காரியங்களை செய்து கொண்டே இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பசி என்று உன் முன்னால் வந்தவருக்கு ஒருபோதும் உணவு கொடுக்காமல் சென்று விடாதே. உன்னோடு நின்று உனக்காக பேசுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடாதே. என் குழந்தையே, காது குத்தியதற்கான அடையாளமும் மூக்கு குத்தியதற்கான அடையாளமும் தெரிந்துவிடும். மிக சுலபமாகவே அதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒருவனை முதுகில் குத்தியதற்கான அடையாளம் ஒருபோதும் தெரிந்து விடுவதில்லை. ஆனால் அந்த ரணம் ஆறவே ஆறாது. எப்பொழுதுமே முதுகில் குத்திய ஒரு காயம் என்பது யாருக்கும் இங்கு ஆறாது என்பதுதானே உண்மை. மாய உலகம் இது. இங்கு எதுவுமே உண்மை இல்லை. யாரையும் நம்பிவிடாதே, எதையும் நம்பிவிடாதே. எல்லாமும் பொய். யாரையும் எதையும் உன்னால் மாற்ற இயலாது. நீ யாரையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அதே நேரம் யாருக்காகவும் நீ மாற வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. நீ நீயாகவே வாழ வேண்டும். முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் நீயாக மாறிவிடு. இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த ஜனனம் கடவுளினுடைய படைப்பு, மரணம் தெய்வத்தினுடைய அழைப்பு. இடைப்பட்ட வாழ்க்கைதான் உனக்கானது. அப்படியானால் அந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவன் மனிதனே கிடையாது. வாழ்க்கையில் கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவனே இல்லை. சண்டைகள் போடாவிட்டால் அவர்கள் கணவன் மனைவியே இல்லை. அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றவர்களே இல்லை. தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகளே இல்லை. நம்மை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்கள் இல்லை. நம்மை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நண்பர்களே இல்லை. மனிதர்களை கஷ்டப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக அவன் கடவுள் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமும் உனக்கு புரிந்திருந்தால் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சுலபமாகத்தான் தெரியும். எந்த ஒரு விஷயங்களும் உன்னை அதிகமாக காயப்படுத்தாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கட்டாயமாக நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்லவும் இந்த வராகி நான் முன்வந்து நிற்கிறேன் அல்லவா. நிச்சயமாக எல்லாமும் உன்னை முழுமையாக வந்து சூழ்ந்து நின்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உனக்காக நான் இன்னமும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை நிச்சயமாக நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்காமல் உனக்கான நன்மையை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கான அதிர்ஷ்டத்தை
என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லோரும் வெறுக்கும் ஒரு நபரை நீ நேசித்துப் பார். அவரை விட ஆழமான ஒரு அன்பை யாராலும் கொடுக்க முடியாதபடி அவர் வாழ்ந்து காட்டுவார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சில அதிர்ஷ்டங்களை நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நடக்கவில்லை என்பதனை நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான தேவைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருந்து உனக்கு நிச்சயமாக நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல நீ நினைத்து பார்த்திடாத பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இறப்பை நோக்கித்தான் மனிதனின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் யார் பயணம் எப்பொழுது முடியும் என்று யாருக்கும் தெரியாது. இருக்கும் வரை அன்போடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும். இழந்தபின் நினைவுகளாவது பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எதற்கும் சண்டையிடுவதும் ஒருவரின் மீது ஒருவர் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதுமாக இருந்து கொண்டிருந்தோமானால் வாழ்நாள் முழுமையும் இதிலேயே கழிந்து போகும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையிலும் தெய்வத்தை மறக்காத குழந்தைகள் இனி ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் களைந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. கிடைக்காது என்று எதுவுமே இங்கு கிடையாது. அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதானே தவிர அதை நீ கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்தக்கூடாது. வேறு யாரொருவர் கைகளிலோ அது அழகாக மாறத்தான் போகிறது. வேறொருவர் கைகளில் அது சந்தோஷமாக இருக்கத்தான் போகின்றது. அதனால் எப்பொழுதுமே நீ உன் கைகளில் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைத்து ஏங்காதே, வருந்தாதே. யார் அதை சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அதற்காக நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து நீ சந்தோஷமாக வந்துவிட வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் இந்த வராகி உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். உண்மையாக பழகுகின்ற மனிதர்கள் எல்லாம் எளிதில் வெறுக்கப்பட்டு விடுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் நம்பப்படுகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் அதிர்ஷ்டத்தோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உன்னோடு உன்னை தொடரும் இந்த வராகி இனியும் உனக்கு நல்லதை நடத்துவாள். சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை புரிந்து கொள்ளாமல் போனாலும் நிச்சயமாக உன்னால் உன் வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனிமேல் அம்மா உனக்கு தரக்கூடிய விஷயங்களில் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக
நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதுவென்றாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நிம்மதியான பல விஷயங்கள் இனி நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிம்மதியான பல தருணங்கள் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையும் உனக்கென்று ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எக்காரணம் கொண்டும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ தொலைத்து விட வேண்டாம். உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டே இரு. எப்பொழுதுமே வளைந்து நெளிந்து கொடுக்க தெரிந்து போகும் மனிதர்கள்தான் இங்கு பிழைத்து கொள்கிறார்கள். ஆனால் யாரிடம் வளைய வேண்டும், யாரிடம் நெளிய வேண்டும் என்பதிலும் நிச்சயமாக ஒரு காரியம் இருக்கிறதல்லவா? அதனை எல்லாம் என் பிள்ளை நீ ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. இதையெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் இந்த நிலை நமக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக அதிர்ஷ்டத்தோடு எடுத்துச் சொல்லும். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் வெறுக்கவும் தெரியாத என் குழந்தை, அதே நேரம் உன்னை மதிக்காதவர்களிடம் இருந்து நீ விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ செய்துவிட பழகு. யார் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் எழுதாமல் எதுவும் நடக்கவில்லை. தெய்வத்தை தேடாமல் எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் முடிவு தெய்வத்தினுடையது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் நேரம். நீயும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக எதிர்கொண்டு விட்டாயானால் போதும். வேறு எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று மார்கழி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு தருகின்ற பொழுது, அதனால்தான் இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டே தீர வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். இன்று நீ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை வந்தே சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக இருந்து உனக்கான நிறைவான வெற்றியை நீ மனதார பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு விலகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறெதுவுமே இங்கு உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம், நல்லதொரு எதிர்காலம். எத்தனை துன்பம் வந்த போதும் தெய்வத்தின் மீது கொண்ட பக்தியையும் அன்பையும் நீ குறைக்காமல் இருக்கும்போது நிச்சயமாக நானும் எதையும் குறைக்காமல் உனக்கு கொடுப்பேன். உனக்கு நல்லது செய்வேன். நம்பி இருக்கும் என் பிள்ளையை, நிச்சயமாக உன் வீட்டிற்கே வந்து உன் வாழ்க்கையை நான் வளமாக்கி கொடுப்பேன். இதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதிர்ஷ்டத்தை
நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடுவாய். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் உன்னை உருவாக்கும். தேவையான விஷயங்கள் உனக்கு தெளிவை கொடுக்கும். இந்த பொழுதை நல்லபடியாக எதிர்கொள். வெற்றி என்றும் உன் வசமாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.